ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய தாவரம் ஈஃபோர்பியா மில்லி என்று அழைக்கக்கூடிய, தமிழில் முள்கிரீடம் என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம் ஒரு வெப்பமண்டல தாவரம். இது ஒரு ஜீரோஃபைட் தாவரம். இது வளர்ப்பது எளிது. டைரக்ட் சன்லைட்டை வச்சு நிறைய பூக்கள் இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்கறது ஈஃபோர்பியா மில்லியில ஹைபிரிட் இருக்கு. தண்டு ஸ்டெம் பெருசா இருக்கும், பூக்கள் பெரிய பூவா வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மினியேச்சர். இந்த மினியில வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் சின்னதா இருக்கும், தண்டு சின்னதா இருக்கும், நிறைய வளர்ந்து அடர்த்தியா இருக்கும். நாம கட்டிங்ஸ் போட்டு எப்படி டெவலப் பண்றது காமிக்கலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா முள்ளு. அதனால இதை வளர்க்கும் போது ரொம்ப பாதுகாப்பா வளர்க்கணும். குழந்தைகள் இல்லாத பகுதியா பார்த்து வைக்கணும். பெரும்பாலும் இது வேலியில வைப்பாங்க, ஏன்னா ஆடு மாடு வராம இருக்கும், சாப்பிடாம இருக்கும் இலைகள் அப்படின்னு. இந்த இலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா முட்கள் நிறைந்து காணப்படும். பூக்கள் இவ்வளவுதான் வரும். நம்ம கட்டிங்ஸ் எடுக்கும் போது இங்க பாருங்க, இந்த மாதிரி எடுங்க. இது ஒரு பால் தாவரம். பால் சொட்டுது பாருங்க, இங்க பாருங்க, இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க சரிங்களா. இது முனையில பாருங்க, பால் ஒரு கட்டிங்ஸ் எடுத்தேன், இங்க பாருங்க பால் வருது. இது ஒரு பால் தாவரம் ஈஃபோர்பியா மில்லி. இதே மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து நீங்க ஒரு பேக்கெட்லயோ கிரவுண்ட்லயோ ரெட் சாயில் மெனீர் போட்டு ஆட் பண்ணி இந்த அளவு உள்ள போனா போதும். ஒரு 1.5 இன்ச்சு உள்ள போனோம்னா நமக்கு 1 மந்த்துக்குள்ள ரூட் ஃபார்ம் ஆகி தனி தாவரமா இருக்கும். இது வளர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வளர்க்கணும். தொட்டியில மண்ணில் எதில் வேணா நம்ம வளர்க்கலாம். ஆனா நமக்கு என்னென்ன சேஃப்டி முக்கியம். குழந்தைகள் பெரியவங்க யாராவது கையில் படும் போது இந்த முள்ளு குத்த ஆரம்பிக்கும். முனையிலேருந்து நுனிப்பகுதி, கடியிலேருந்து நுனிப்பகுதி வரை எல்லா பகுதியிலுமே முட்கள் ஃபுல்லா நிறைந்து காணப்படும். இது முள்ளு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, ஃபுல்லா அனைத்து பகுதியும் நிறைந்து காணப்படும். அதனால இது வளர்ப்பது, இது வெப்பமண்டல தாவரம், ஜீரோஃபைட் தாவரம். அதனால இது எங்க வேணா வைங்க, ஆனா பாதுகாப்பான இடத்துல கைப்படாம ஒரு சோற்று ஓரமா, வேலி ஓரமா, அது வேலிக்கு வேலியில போட்டு நம்ம அழகுக்காகவும் இருக்கும். ஆடு மாடு உள்ள வராது, யாரும் உள்ள வரான்னு. அது மாதிரி வேலி தாவரமா அமைங்க. ஆனா வீட்டு என்ட்ரன்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கும் போது யாராவது தெரியாம கைக்கு வர கெஸ்ட் கை, குழந்தைங்க கை, பெரியவங்க யாராவது பூ பறிக்கும் போது பட்டுச்சுன்னா கஷ்டமா இருக்கும். அதனால இது வளர்ப்பது எளிது. இது ஒரு அழகு தாவரமாக. இங்க பாருங்க, இதை கீழே சுத்தி பாருங்க, எந்த அளவுக்கு நல்ல டென்சிட்டி பாருங்க. இது கட்டிங்ஸ் போட்டு ஒரு 20 பீஸ் வச்சது. 1 இயர் ஆகுது இந்த பிளான்ஸ். 1 இயர்ல ஃபுல்லா நமக்கு இந்த மாதிரி கட்டிங்ஸ் போட்டு 20 பிளான்ஸ் வச்சது, 20 கட்டிங்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து சுமார் 500 கட்டிங்ஸ் எடுக்கலாம். 1 இயர் ஆச்சு. இது பூ பூத்துட்டே இருக்கும், ஃபுல்லா பூ பூத்துட்டே இருக்கும். அதனால இது வளர்ப்பது எளிது. ஆனா வளர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.